நேர்கள் அனைவருக்கும் அனாமிகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கலர்ஸ் தமிழ் டிவியில் திருமணம் சீரியலில் சந்தோஷ் ஜனனி தம்பதியாகியும் இவங்களுக்குள்ள இருக்கா இல்லை என்ற நூல் மாதிரி ஒரு மெல்லிய காதல் இளையோடிட்டு இருக்கே. இதுக்கு நடுவில் சந்தோஷின் தம்பி நவீன் மேல ஜனனியின் தங்கை அனிதாவுக்கு காதல் வந்துருது. விளையாட்டுத்தனமா ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இந்த பொண்ணு வேற ஒரு சிம் கார்டு வாங்கி அனாமிகா அனிதாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்குது. நவீனும் அனிதாவோட ஃப்ரெண்டுன்னு நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அது காதலா மாறிடுது. நவீனுக்கு அனாமிகாவை நேரில் பார்க்கணும்னு ஆசை. எத்தனையோ தடவை கேட்டும் அனிதா மறுத்து, சரி இத்தனை நாள் அனாமிகாவா நடித்து காதலிச்சது நான் தான், நீ இப்பவும் என்னை காதலிக்கிறியான்னு கேட்டுன்னு நேரில் சந்திக்க ஒத்துக்கிறா. தன்னுடைய தோழியுடன் நவீனை சந்திக்க காஃபி ஷாப் போகிறான். அங்கே நவீன் எதிர்பார்ப்போட தன்னுடைய தோழியுடன் நவீனை சந்திக்க காஃபி ஷாப் போகிறா. அங்கே நவீன் எதிர்பார்ப்போட உட்கார்ந்திருந்ததை மறைஞ்சு நின்று பார்க்கிறான். ஒரு வழியா மனசை திடப்படுத்திக்கிட்டு உள்ளே போனா பயங்கர சார். அங்கே ஒரு அழகான பொண்ணு நவீனை நோக்கி வர்றா. கிட்ட வந்து கையை நீட்டி ஹாய் நான் தான் அனாமிகான்னு சொல்லி சிரிக்கிறான். நவீனும் வழிகிறான், கை கொடுக்கிறான். எப்படி இருக்கும்? இத்தனை நாள் அனாமிகாவை நவீனை காதலிச்ச அனிதாவுக்கு பாவம் உடைஞ்சி போறா அனாமிகா. டிராமா எப்படி வெளியில் போயிருக்கும்னு தோழிக்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருந்தவ வீட்டுக்கு வந்து செத்துடலாம்னு நினைக்கிறான். அப்போதுதான் நவீன் ஃபோன் பண்ணி அனாமிகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அனிதா, உனக்குத்தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறான். இப்போது அந்த அனாமிகா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இருக்கா அனிதா. இருந்தாலும் பாவம் நவீனை அடைய முடியாமல் போயிருமன்னு அழுது புலம்புறான். இவ்வாறாக அனாமிகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும்